வணக்கம் தேவிகா. அதாவது தாய்லாந்து நாட்டு தலைநகர் பாங்காக்கில் இருந்து தாய் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை ஏர் இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் கண்காணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 30 வயது இளைஞர் ஒருவரும் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுமார் 33 வயது இளைஞர் ஒருவரும் ஆகிய 2 பேர் சுற்றுலா பயணிகளாக தாய்லாந்து நாட்டிற்கு போய்விட்டு இந்த விமானத்தில் சென்னைக்கு திரும்பி வந்தனர். அவர்களை இருவரும் பெரிய பைகள் எடுத்து வந்தனர். இதையடுத்து அவர்கள் பைகளை போதைப் பொருட்களை கண்டுபிடிக்கும் மோப்ப நாய் மூலம் பரிசோதனை செய்தனர். அப்போது மோப்ப நாய் இருவருடைய பைகளிலும் போதைப் பொருட்கள் இருப்பதற்கான சைகைகளை செய்ததோடு அந்த பைகள் அருகே கால்களை மடக்கி கொண்டு அமர்ந்து விட்டது. இதையடுத்து சுங்க அதிகாரிகள் இருவரும் அந்த இருவர் பைகளையும் திறந்து பார்த்தபோது மொத்தம் 8 பார்சல் இருந்தன. அந்த பார்சல்கள் பிரித்து பார்த்தபோது அவைகளில் உயரக பதப்படுத்தப்பட்ட ஹைட்ரோபோனிக் கஞ்சா இருந்ததை கண்டுபிடித்தனர். 8 பார்சல்களிலும் மொத்தம் சுமார் 12 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் 12 கோடி. இதையடுத்து சுங்க அதிகாரிகள் இருவரையும் கைது செய்ததோடு ரூபாய் 12 கோடி மதிப்புடைய 12 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். அதோடு இருவரையும் சுங்க அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர்கள் இந்த கஞ்சாவை யாருக்கும் கொடுப்பதற்காக கடத்தி வந்தனர். இந்த தகவல்களுக்கு நன்றி மனோகரன்.